ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ். நேற்று நம்ம சேனலில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா அரிவாள் மனை பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெடிசினல் பிளான்ட்டு, அதை பற்றின டீட்டெயிலான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வருஷம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்கள வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வருஷம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினம் வீட்டில் சமையலுக்காக உபயோகப்படுத்துகிற இந்த வெங்காயத்தை பற்றின அற்புதமான தகவல்கள் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முளைச்சிருக்கிற வெங்காயம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது உள்ளேருந்து முளைச்சி வர்ற அந்த குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிளான்ட்டு. இது வந்துட்டு வேர்கள். ஸோ நடுவில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயமாக வருது. நம்மளுக்கு வரும்போது இந்த வேர்களையும் இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த இடத்தையும் வந்துட்டு கட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ வெங்காயம் வந்துட்டு முளைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்துட்டு கண்டிப்பாக முளைக்கும். நீங்களும் கூட வீட்டில் மண்ணில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக வெங்காயம் முளைக்க தான் செய்யும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். ஸோ வெங்காயம் வந்துட்டு உங்கள் உடலில் வந்துட்டு உங்கள் உடல் வெப்பநிலையை சீராக்கக்கூடிய தன்மை உடையது. இதே போல் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பித்த வாந்தி பித்த மயக்கம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து லேசாக வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பித்த வாந்தி பித்த மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே குணமாகும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெடி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கட் பண்ணும்போது ஒரு சில நெடிகள் எல்லாமே வரும். ஸோ அதனால தான் கண்ணில் வந்துட்டு தண்ணி வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெடியுமே கூட ஒரு சில விதமான தலைவலிகளை குணப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மெடிசனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வெங்காயம் வெட்டும்போது வந்துட்டு நெடி வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெங்காயம் வெட்டாமல் விட்டுறாதீங்க. ஸோ வெங்காயம் வெட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தலைவலி பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாயிடும். நீங்கள் ஜஸ்ட் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு தலைவலி வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெங்காயத்தை வந்து தோலை உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அற்புதமான பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மெடிசனாக இருந்துகிட்ருக்கு. இதே போல் வெங்காயத்தை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுட்டுட்டு லேசாக மஞ்சள் தூள் தடவிட்டு மறுபடியும் பிசைஞ்சிட்டு நெய் கலந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் லேசாக வந்துட்டு அந்த அனலில் காட்டி வாட்டிட்டு அதை வந்துட்டு கட்டிகள் உடம்புல எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கட்டிகள் மேலே வைக்கும்போது நாளாக உடையாமல் இருந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிரும். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா லேசாக இதை நீங்கள் வதக்கி சாப்பிடும்போது ஆசன வாயில் வரக்கூடிய அந்த மூலக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மூலத்துக்கு அற்புதமான மருந்து இந்த ஒரு வெங்காயம் தான். இதை நீங்கள் ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு மூலம் அப்படின்ற பிரச்சனை வராது. அதை நீங்கள் ஈஸியாக குணப்படுத்திக்கிட முடியும். இப்போ நிறையா ஒட்டு வெங்காயங்கள் எல்லாமே வருது. ஸோ அதை யாரும் வாங்க வேணாம். நாட்டு வெங்காயம் ரொம்ப குட்டியுண்டாக இருக்கும், அதுதான் நாட்டு வெங்காயம். ஸோ எல்லாருமே அதை வாங்கி உபயோகப்படுத்துங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பெரிய விதமான வெங்காயங்கள் எல்லாமே வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன வெங்காயம் மட்டும்தான் உங்கள் உடலுக்கு அதிகமான சத்து தரக்கூடியது. முடிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மெடிசின் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தலையில் பொடுகு தொல்லை அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமாக குணப்படுத்தக்கூடியது. நீங்கள் நார்மலாக எப்பவுமே வேறு என்ன காய்ச்சிறீங்க லேசாக ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் அதில் தட்டி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா அதை காய்ச்சிட்டு சாறு முழுவதும் இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பொடுகு தொல்லை அந்த மாதிரி பெயின் தொல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இருந்தாலும் உங்களுக்கு குணமாயிரும். உங்கள் தலைக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து உங்கள் முடி நல்லா கருமையாக வளர வைக்கக்கூடியது. வெங்காயத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், தூக்கத்தை நல்லா தூண்டக்கூடியது, உங்கள் மன அழுத்தத்தை வந்துட்டு குறைக்கக்கூடியது, மன அழுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு குறையும். இதே மாதிரி உங்களுக்கு குடல் பாதைகளை வந்துட்டு நல்லா சுத்தப்படுத்தக்கூடியது. இதில் கொழுப்புன்றது ரொம்ப கம்மியான அளவு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொழுப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இதே போல் திடீர்னு யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா வெங்காயத்தை வந்துட்டு லேசாக அப்படி கையில் வந்துட்டு தேய்ச்சிட்டு அவங்கள மோந்து பார்க்க வச்சோம் அப்படின்னாலும் அவங்களோட மயக்கம் வந்துட்டு தெளிஞ்சிடும். இதே போல் மஞ்சளை உபயோகப்படுத்தி நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து புகைப்பழக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயத்தோட சாரை வந்துட்டு 1 ounce வீதம் 3 வேளை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நுரையீரலில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். நுரையீரல் நல்லா சுத்தப்படும். வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை குணப்படுத்துறதுக்கு உண்டான நல்ல மெடிசின். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை நீங்கள் நார்மலாக தேனில் கலந்து சிறு குழந்தைகளுக்கோ இல்லை நீங்களோ சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பேதி நார்மலாக வந்துட்டு வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த வயிற்றுப்போக்குமே குணமாகும். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதை லேசாக நீங்கள் காயங்கள் ஆறாத புண்கள் இருக்குது அப்படின்னாலும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த வெங்காயத்தை 2 நச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு அதை வந்து அந்த ஒரு காட்டன் துணியில் போட்டு எந்த இடத்துல புண்கள் இருக்கோ பொறுக்கிற சூட்டில் அந்த இடத்துல நீங்கள் கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண்கள் எல்லாமே குணமாகும், சீல் வைக்காமல் தடுக்கப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பண்டைய காலங்களில் நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கூழ் குடிக்கும்போது வெங்காயம் இந்த மாதிரி இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வெங்காயன்றது ஒரு இதாகவும் எடுத்திருக்காங்க, சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளாகவும் எடுத்திருக்காங்க. அதே சமயம் அவங்க மெடிசினாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த காலத்தில் ஃபுல்லாகவே உணவே மருந்து அப்படின்ற ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மருந்தை ஃபுல்லாகவே உணவாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மூலிகை பற்றின தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான வீடியோஸே நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டாட்டா பை பை, see you.